அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. அதோட எங்களுடைய முகநூலையும் பின்தொடர்ந்து எங்களுக்கான ஆதரவு தளத்தினை தருமாறு வேண்டுகின்றோம். அப்போது தான் நாங்கள் கொடுக்கின்ற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். கடந்த 27ஆம் தேதி அந்த மாவீரர் திருவிழத்தில் அந்த தாய் அவமதிக்கப்பட்ட விடயம் தொடர்பாக நாங்கள் கதைத்த போது டெய்லி ஒரு விஷயத்தை, முக்கியமான விஷயத்தை இதில் கதைக்காம விட்டுட்டேன். நாங்கள் முதல் அந்த நிர்வாகத்தை தூய்மையில நிர்வாகத்தின் செயலாளரையும் தலைவரையும் சந்திக்க கேட்ட நேரம் அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த விஷயம் தொடர்பாக கதைத்து தாங்கள் எந்த வித முடிவும் எடுக்க இயலாது, இதுக்கு சேர் தான் முடிவு எடுக்கணும், நீங்கள் சேரோட சந்தித்து கதைங்கன்னு சொல்லித்தான் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை சந்திக்கிறதுக்கான ஏற்பாடு செய்து நாங்கள் அவரை சந்தித்தது. அப்போ அவர் சந்தித்த நேரம் அந்த சந்திப்பு எங்களுக்கு நல்ல முறையில் ஒரு சுமமாக அமையல, ஒரு முரண்பாடு நிறைந்த ஒரு சந்திப்பாக தான் அமைஞ்சது. அவர் பல விஷயங்களை நியாயப்படுத்தி கதைக்க முற்படுத்துகின்ற போது நாங்கள் அதை கேட்டுட்டு வர்றதுக்கு நாங்கள் அதை போயில்லை. நாங்கள் அதை அப்போ அதை எதிர்த்தும் தடுத்தும் வெட்டியும் கதைச்ச போது அது கொஞ்சம் ஒரு நல்ல சுமமான சந்திப்பாக அமையலை. ஆகவே அவர் அந்த சந்திப்பிலிருந்து தான் நழுவிக்கொள்றதுக்காக எங்களை திருப்பியும் அந்த நிர்வாகத்தையே தூய்மையுள்ள நிர்வாகத்தையே சந்திக்க சொல்லி கையாட்டியிருந்தார். அப்போது நான் குறுக்கிட்டு நான் கேட்டிருந்தேன், இல்லை உங்களை அவையில் இத்தொடர்பான முடிவதையும் தாங்கள் எடுக்கலாம், நீங்கள்லாம் எடுக்கணும், உங்களோட கட்டளைகள்லாம் அவர்கள் செய்கிறதாக சொல்லியிருந்தார்கள். பிறகு என்னதுக்கு நீங்கள் அங்கே அனுப்புறீங்களா, இல்லை நீங்கள் அவையோட சந்தித்து கதையும் கொண்ட மாதிரி கதைச்சு அங்கே அனுப்பியிருந்தார். திருப்பி அந்தண்டு பின்னர் நாங்கள் அவையில் 9ஆம் தேதி இவரை சந்தித்தினாங்கள், 12ஆம் மாதம். அதே நாள் சந்திக்க கேட்ட நேரம் அவர்கள் சிலர் தங்களுக்கு சொல்லியில்லை என்றதை பதிலாக சொல்லியிருந்தார்கள். அவ்வாறு பல தடவை அவர்கிட்ட கேட்ட போதும் அவர்கள் அதைத்தான் பதிலாக தந்திருந்தார்கள். ஆகவே நாங்கள் அந்த சந்திப்பு இன்று வரையும் அந்த நிர்வாகத்தை சந்திக்கிறதுக்கான சந்தர்ப்பம், இந்த வீடியோ பதிவு செய்கிற இந்த நேரம் வரைக்கும் அந்த சந்திப்பு எங்களுக்கு சாத்தியப்படவில்லை. அவ்வாறு அந்த சாத்தியப்படாமல் அது நீடிச்சோண்டு போய்கள்லாம் நாங்கள் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி அந்த கூட்டுறவு மண்டபத்தில் அந்த மக்கள் மாவீரர் குடும்பம், போராளி குடும்பங்கள், பொது அமைப்புகள் சந்திப்பை நாங்கள் செய்து அந்த சந்திப்பின் பிரகாரம்தான் வருகின்ற 11ஆம் தேதி 10 மணிக்கு, காலை 10 மணிக்கு தூய்மையுள்ள வளாகத்தில் அரசியல் ஆதிக்கமற்ற புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்கின்ற முடிவு எடுக்கப்பட்டது. அவை அந்த முடிவுக்கு அமைவாக நாங்கள் செயல்படுகின்றோம். அவை அந்த முடிவுக்கு அமைவாக நாங்கள் செயல்படுகின்ற போது போராளிகளை பல்வேறு பிரித்தாளுகின்ற தந்திரத்தால் போராளிகளை அந்த இடத்துல ஒரு முருகல் நிலையை உருவாக்குவதற்கான செயல்பாடுகளை இந்த குறிப்பிட்ட இந்த கட்சி செய்து வருவதாக பல நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து எங்களுக்கு தகவல்கள் கிடைச்சிருக்கு. ஆகவே எங்களுடைய அன்பான போராளிகளை உங்களுக்கு நாங்கள் விதயமாக உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்வது, நாங்கள் ஒரு தலைவனை கீழே ஒரு களமுனையில் ஒன்றாண்டு ஒரு கட்டளைக்கு கீழ்பட்டு செயல்பட்ட நாங்கள்ன்றதை யாரும் மறந்துவிடக்கூடாது. அவை இந்த அரசியல்வாதிகள் எங்களை பிரித்து ஆள்வதற்கு இவர்கள் யார் என்ற கேள்வியை எங்களை நாங்கள் ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கொள்ள வேண்டும். இவர்கள் இந்த சூழ்ச்சிகரமான இந்த விலைகளில் நாங்கள் விழுந்துடக்கூடாதுன்றதில் தெளிவாக இருக்கணும். நாங்கள் 11ஆம் தேதி காலை 10 மணிக்கு கூறுற இடம் ஒரு மாவீரர் துயிலும் இல்லம். இந்த மாவீரர்கள் எங்களோட கண்ணுக்கு முன்னாலேயே எங்களோடு களமுனையில் நின்று துடிக்க விழுந்து மடிந்தவர்கள் தான் அந்த மாவீரர்கள். அவர்களோட கல்லறைக்கு முன்னால் தான் நாங்கள் அந்த 11ஆம் தேதி காலை 10 மணிக்கு கூட போகிறோம். அந்த கல்லறைக்கு முன்னால் நாங்கள் இவ்வளவு பண்பாகவும் அன்பாகவும் ஒரு போராளி இன்னொரு போராளி தாங்கிக் கொள்றவனாகவும் நடந்து கொள்றவனுன்றதில் நாங்கள் தெளிவாக இருக்கணும். நாங்கள் அதில் வர்ற எல்லாருக்கும் நாங்கள் முன்னுதாரணமாக நடக்கணும். அதில் பொது அமைப்புகள் வரப்போயினம், மாவீரர் பெற்றோர்கள் வரப்போயினம், பல மக்கள் கட்டமைப்புகள் சார்ந்தவர்கள் வர்ற போது நாங்கள் போராளிகளாக மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக அந்த தூய்நிலத்தை நடந்து காட்ட வேண்டிய பொறுப்பும் பெருந்தன்மையும் எங்களுக்கு தான் இருக்கிறது. ஆகவே அந்த இடத்துல நாங்கள் மிகவும் ஒற்றுமையாக போராளிகளாக நாங்கள் ஒற்றுமையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் மிகவும் அன்பாக வேண்டுகின்றேன். எங்களை பொறுத்தவரையில்
இவர்கள் எங்களை பிரித்தால் நினைக்கின்ற போது நாங்கள் அந்த இடத்துல இவர்கள் சூழ்ச்சியை முறியடித்து நாங்கள் ஒற்றுமையோடு செயல்பட்டு காட்ட வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. எங்களை பிரித்தால் தான் கடந்த 15 வருடங்களாக நாங்கள் ஒரு கட்டமைப்பாக ஒரு சக்தியாக நாங்கள் செயல்பட முடியாத அளவுக்கு செய்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே இதற்கு நல்ல உதாரணம் நான் சென்ற வீடியோவிலையும் கதைச்சிருப்பேன். 2022ஆம் ஆண்டு அந்த போராளி கட்டமைப்பு உருவாக்கப்பட்ட போது கிளிநொச்சியில் அதை எவ்வாறு நாசம் செய்தார்கள் என்றது. ஆகவே எங்களுடைய அன்பான போராளிகளை நீங்கள் இந்த இடத்துல போராளிகள் ஒற்றுமையாகவும் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டு இந்த அரசியல் ஆதிக்கத்துக்கு இருந்து இந்த துயிலும் இல்லத்தை முற்றாக மீட்டு ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட நிர்வாகமாக அதை நிர்வகிப்பதற்கான ஒழுங்கை செய்வது மட்டுமில்லாமல் அந்த வரலாறு அழிக்கப்படாமல் அந்த வரலாற்று தன்மை கெடாமல் அந்த வரலாற்றை நல்ல முறையில் ஒரு நிர்வகிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. நாங்கள் தான் இப்பொழுது மிஞ்சி இருக்கிறோம் என்ற அடிப்படையில் நாங்கள் அந்த வரலாற்று கடமையை எங்களுடைய இனத்துக்கு செய்து கொடுத்தவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே அந்த இடத்துல நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாகவும் ஒன்றாகவும் நின்று இந்த சூழ்ச்சிகரமான இந்த நடவடிக்கையை முறியடித்து அதில் நாங்கள் வெற்றி கண்டு நாங்கள் மீண்டும் போராளிகளாக ஒற்றுமையாக ஒருபட்ட சக்தியாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதை நாங்கள் இவர்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும். இவர்கள் அந்த போராளிகள் என்று சொல்வதை கூட இவர்கள் விரும்புவதில்லை என்றால் இவர்களுக்கு போராளிகள் ஒன்றாக ஒரு சக்தியாக திரண்டு விட்டார்கள் என்றால் இவர்களுக்கு அரசியல் செய்ய முடியாது என்பது எனக்கு தெரியும். ஆகவே அந்த மக்களுக்காக உயிர் தியாகம் செய்து உடல்களை இழந்து போராடி அந்த போராளிகள் ஒன்றுபட்ட சக்தியாக திரளுவார்களாக இருந்தால் இவர்களுடைய அரசியல் புஷ்வானமாக போய்விடும் என்பதை அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே போராளிகள் எப்போதும் ஒன்றிணைந்து ஒன்றுபட்ட சக்தியாக செயல்படக்கூடாது என்பதில் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த சூழ்ச்சிகரமான நடவடிக்கையை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் அதை முறியடித்து நாங்கள் எதை செய்யணுமோ அந்த இடத்துல நாங்கள் அதை செய்து எங்களுடைய ஒன்றுபட்ட சக்தியை நாங்கள் காட்டிக்கொள்வதோடு அடுத்து இந்த மாவீரர் துயிலும் இல்லத்தில் நாங்கள் இப்போது இந்த பிரச்சனை பெரிய உதாரணமான பிரச்சனையாக வந்தோடு அவசரமாக வேலி அடைக்கிறார்கள். இதுவரை காலத்திலேயும் அந்த வேலி அடைக்கிறதுல கவனம் செலுத்தாதவர்கள் அட்லீஸ்ட் ஒரு சிரமமானது கூப்பிட்ட நேரம் கூட வராமல் இருந்தவர்கள் இடையில் போன வருஷம் இடையில் நடுப்பதியில் நாங்கள் துயிலுமில்லத்தை ஒரு சிரமானம் செய்யும் என்று சொல்லி இதே நிர்வாகத்தை கேட்ட நேரம் இந்த நிர்வாகம் அதற்கு வராமல் பல்வேறு காரணங்களை முன்னிறுத்தியது. தாங்களுக்கு விசாரணைக்காக பயங்கரவாத தடுப்பு பிரிவாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி ஒரு அழைப்பு கட்டளை ஒன்றையும் எங்களுக்கு காட்டியிருந்தார்கள். அந்த அழைப்பு கட்டளை தொடர்பாக நாங்கள் விசாரித்த போது அது துயிலும் இல்லம் சம்பந்தப்பட்ட இந்த விடயத்துக்குமாக அந்த அழைப்பு கட்டளை அனுப்பப்படவில்லை. அது இவர்களுடைய கட்சி விவகாரமோ ஏதோ ஒரு விவகாரத்துக்கு அந்த கட்டளை அனுப்பப்பட்டிருப்பதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. ஆகவே இவர்கள் எதை தொட்டாலும் தாங்கள் ஒரு தேசியவாதிகளாக காட்டுறதுக்காக இந்த தமிழ் தேசியம் சார்ந்து தாங்கள் தியாகம் செய்கின்றோம் என்ற மாதிரியான செயற்பாடுகளை காட்டுவதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். இது ஏதோ ஒன்றுக்கு அழைப்பு கட்டளையை துயிலுமில்ல விவகாரத்துக்கு அனுப்பப்பட்ட அழைப்பு கட்டளையாக மாற்றி எங்களுக்கு தங்களை ஒரு செயல்பாட்டாளர்களாக காட்ட முற்பட்டதையும் நாங்கள் இங்கே உங்களுக்கு கவனத்தில் கொண்டு வருகின்றோம். எங்களுடைய அன்பான போராளிகளே, இந்த ஸ்ரீதரன் உங்களுக்கு தெரியும், பாராளுமன்ற ஸ்ரீதரன் இந்த தேர்தலுக்கு முன்னர் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் ஒரு பயப்பீதியிலே இருந்தார். அவர் தான் வெல்லுவனோ வெல்ல மாட்டனோன்ற ஒரு பீதி ஒன்று அவருக்கு இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு விதமாக அவர் வென்ற பின்பு அவருக்கு அந்த ஒரு மமதை வந்து விட்டது. அப்போது நாங்கள் அந்த சந்திப்பில் கதைத்து கொண்டிருந்த நேரம் அவர் கேட்டார் எங்கள்கிட்ட, உங்களால் ஒரு போராளியை வெளில வைக்க முடிஞ்சதா? இல்லை தானே, உங்களை மக்களை நிராகரிச்சிருக்கிறார்களானே என்ற மாதிரி ஒரு வன்மத்தை தூண்டக்கூடிய மாதிரி ஒரு கருத்தை உண்ட வெளியிட்டிருந்தார். அதில் நாங்கள் போனாக்கள் கிட்டத்தட்ட 5 பேர் போயிருந்தாங்கள். 2 பெண் போராளிகளும் 3 ஆண் போராளிகளும் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் இந்த போரின் கடுமையான பாதிப்புகளோட வெளிப்படையாக தெரியக்கூடிய நிலையில் தான் நாங்கள் போயிருந்தாங்க. எங்களை பார்த்து அந்த கேள்வியை கேட்டார். நாங்கள் இதில் முன்னரும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், நாங்கள் நேரடியாக இந்த அரசியலில் நாங்கள் ஈடுபடாட்டியும் எங்களுடைய போராளிகள் அரசியலில் ஈடுபட விரும்பினால் நாங்கள் அவர்களுக்காக எல்லா விதத்திலும் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து இறங்கி வேலை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆகவே எங்களுடைய போராளிகளை
நீங்கள் இந்த கட்சிக்கு பின்னால் இந்த தமிழ் தேசிய விரோத சக்திகளுக்கு பின்னால் தங்களை தமிழ் தேசியவாதிகளாக காட்டிக்கொண்டு செய்வது தமிழ் தேசியத்துக்கு எதிரான செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கும் இந்த கட்சிகளுக்கு பின்னால் உங்களுடைய காலங்களை வீணடிக்காமல் நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய விரும்பினால் பாராளுமன்றத்திலேயோ மாகாண சபையிலேயோ பிரதேச சபையிலோ ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு நீங்கள் அந்த மக்களுக்கு சேவையாற்ற விரும்பினால் நிபந்தனை அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கான ஆதரவு பல்வேறு தளங்களில் தர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இது இன்றைக்கு நான் சொல்லலை, இதுக்கு முன்னும் பல வீடியோவில் நாங்கள் இதை பற்றி காய்ச்சிருக்கிறோம். ஆகவே நீங்கள் எங்களோடு அந்த விடயம் தொடர்பாக விருப்பம் இருந்தால் நீங்கள் அதுக்கான உங்களுடைய விருப்பத்தை எங்களுக்கு அறியப்படுத்தினால் நாங்கள் அதற்கான எல்லா வகையான ஒத்துழைப்புகளையுமே உங்களுக்கு தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம். மீண்டும் சொல்கிறோம், நாங்கள் அரசியலில் ஈடுபட மாட்டோம். நீங்கள் போராளிகளாக ஒரு மக்களுக்கு சேவை செய்வதற்காக மக்களுக்கு சேவை செய்வதற்காக அரசியல் ஈடுபடுவதற்கு நாங்கள் எல்லா வகையான ஒத்துழைப்பையுமே உங்களுக்கு தர்றதுக்கு இருக்கிறோம். ஆகவே விருப்பமுள்ள போராளிகள் தயவு செய்து எங்களோட தொடர்பு கொள்ளுங்கோ. நாங்கள் அடுத்த பிரதேச தேர்தலில் கூட நாங்கள் உங்களோட கலந்துக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நன்றி. மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளிகள்.